ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சூப்பரான ரொம்ப டேஸ்ட்டான ஒரு மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன் குழம்பு செய்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு பவுடர் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதை எடுத்திருக்கேன். இதை நல்லா வாசம் வர அளவுக்கு இந்த கொத்தமல்லியை நல்லா வறுத்துக்கலாம். அது வறுத்து முடிச்சதுக்கப்புறமேல் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே இது ரெண்டையும் லைட்டாக 1 நிமிஷம் வறுத்ததுக்கு அப்புறமேல் நம்ம கொஞ்சமாக வெந்தயமும் இது கூட சேர்த்துக்கலாம். வெந்தயம் ரொம்ப சேர்க்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்தா போதும். நம்ம குழம்பு தாளிக்கிறப்பவும் கண்டிப்பாக வெந்தயம் சேர்ப்போம். அதனால் இதுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அவ்வளவுதான். அடுத்ததாக ஒரு 6 வரமிளகாய் வறுத்துக்கிறேன். இது எதுக்கு அப்படின்னா நான் எந்த மிளகாத்தூளும் சேர்க்க போகிறது கிடையாது. அதனால் வரமிளகாவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு சேர்த்து வறுத்துக்கோங்க. நான் ஒரு 6 வரமிளகாய் எடுத்து லைட்டாக வறுத்துக்கிறேன், எண்ணெய் சேர்க்காமல். ஃபர்ஸ்ட் இந்த 5ஐயும் நாம் நல்லா வறுத்துட்டு நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது மசாலா அரைக்கிறதுக்காக கொஞ்சமாக வறுக்கிறதுக்காக நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் நான் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டையுமே சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் தாராளமாக சேர்த்துக்கலாம். நல்லா 1 கப் அளவுக்கு நல்லா சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம். அப்படி இல்லை அப்படின்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா பாதி அளவுக்கு வதங்கிருச்சு. நீங்கள் வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டீங்க அப்படின்னா வெங்காயம் டக்குன்னு வதங்கிடும். அடுத்ததாக இது கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி இஞ்சி பூண்டு நல்லா டைரெக்டாக சேர்க்குறப்போ நல்லா ஃப்ளேவர் நல்லா வாசமாக நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு அரை தக்காளி பழம் சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா முழு தக்காளி பழம் கூட சேர்த்துக்கலாம். ஏன்னா மீன் குழம்புக்கு நம்ம புளி ஊற்றுவோம். ஸோ ஒரு தக்காளி போட்டால் ரொம்பவும் புளிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் எனக்கு தகுந்த அளவுக்கு ஒரு அரை தக்காளி மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கடைசியாக தேங்காய் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதுவும் அரைச்சதுக்கப்புறமே நம்ம ஆல்ரெடியே பவுடர் பண்ணி வச்சுருக்கிறதோட சேர்த்துட்டு நம்ம நல்லா மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்ததாக இப்போ மீன் குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சமாக நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எப்பவுமே நான்வெஜ் செய்கிறப்ப கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்க்குறப்போ நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கிறேன் எண்ணெய். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமேல் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அடுத்தது வெந்தயம் நல்லா பொரியட்டும். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமேல் ஒரு 5-6 கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை எண்ணெயில் நல்லா 1 நிமிஷம் வதங்கினதுக்கு அப்புறமேல் நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்து நல்லா கலக்கி விடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே தண்ணி சேர்க்க வேண்டாம். நம்ம இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா எண்ணெயிலே நல்லா வதக்கி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சுண்டிருச்சு இந்த மசாலா. இது கூட குழம்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம கொஞ்சமாக புளி கரைச்சி அதையும் அந்த புளி தண்ணியும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடலாம். இப்போ நல்லா இந்த புளியோட பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு விட்டுடலாம். 1 நிமிஷம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா குழம்பு எண்ணெய் பிரியற அளவுக்கு நல்லா கொதிக்க விடலாம். மீன் டக்குன்னு வெந்துடும். அதனால் நம்ம உடனே மீன் சேர்க்க அவசியம் கிடையாது. குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறமேல் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பும் சேர்த்துட்டேன். நான் இன்றைக்கி ஒரு அரை கிலோ அளவுக்கு நெய் மீன் தான் எடுத்திருக்கேன். இதில் முள்ளும் அதிகமாக இருக்காது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கலக்கி விடலாம்.
பார்த்தீங்கன்னாவே தெரியும் நல்லா வந்துட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்து குழம்பு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க நல்லா கழுவி வச்சுருக்க மீனை வந்துட்டு சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் மீன் குழம்பு வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். எந்த மிளகாத்தூளும் சேர்க்காம நல்லா வந்து மிளகா வறுத்து நம்ம வந்து இது கூட சீக்கிரப்போ வந்துட்டு நல்லா வந்து மீன் குழம்புக்கு வந்துட்டு நல்ல கலரும் வரும், ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். நல்லா வந்து மீனோட பீசஸ் எல்லாம் வந்துட்டு நல்லா வந்துட்டு அந்த குழம்புல வந்துட்டு முழுகிற அளவுக்கு நல்லா வந்துட்டு தள்ளி விடுங்க. அப்போ தான் வந்துட்டு மீன் வந்துட்டு நல்லா டக்குன்னு வந்துட்டு அந்த குழம்புல இருக்க சூட்டில் நல்லா வேக ஆரம்பிக்கும். நல்லா வந்துட்டு தள்ளி விட்டு இடம் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேல் மிச்சம் இருக்கிற மீன் துண்டையும் நான் வந்துட்டு இது கூட வந்துட்டு குழம்புல வந்து சேர்த்துக்கிறேன். மீன் குழம்பு செய்கிறப்ப நம்ம வந்து அடிக்கடி வந்து மீனை வந்துட்டு கலரிடக்கூடாது. ஏன்னா வந்துட்டு மீன் துண்டெல்லாம் வந்துட்டு நல்லா உடைய ஆரம்பிச்சிரும், அந்த குழம்புலேயும் வந்துட்டு கரைய ஆரம்பிச்சிரும். எப்பவுமே வந்துட்டு மீன் குழம்பு செய்கிறப்ப நீங்கள் வந்துட்டு அகலமாக இருக்கிற பாத்திரத்தில் வந்துட்டு மீன் குழம்பு இப்போ நம்ம குழம்புல எல்லா மீன் பீஸும் வந்து போட்டுட்டோம். இப்போ நல்லா வந்துட்டு மீன் குழம்பு வந்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். நல்லா ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் விட்டிங்கனாவே நல்லா மீன் வந்துட்டு டக்குன்னு சீக்கிரமாக வெந்துடும். பார்த்திங்கன்னா மீன் நல்லா வெந்ததுக்கு அப்புறமேல் நல்லா குழம்புல இருக்க அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கொஞ்சம் மீன் குழம்பு வந்துட்டு நல்லா சுண்டி இருக்குது. அவ்வளோதான், நம்மளுடைய மீன் குழம்பு வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஒயிட் ரைஸோட ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.